கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களை மகிழச் செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தேவ வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. பாருங்க, கணவன் மனைவிக்காய், குடும்பத்திற்காய் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, கணவன் மனைவிக்கு சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஆலோசனை. பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. பாருங்க, இன்றைக்கு அநேகம் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே பலவிதமான வாக்குவாதங்கள், பலவிதமான மனஸ்தாபங்கள், இதெல்லாம் ஏன் உண்டாகிறது என்றால், தேவ சமாதானம் அந்த குடும்பங்களிலே, அவர்களுடைய இருதயங்களிலே இல்லாததுதான் காரணம். இன்றைக்கும் இந்த காலவேளை இதை நீங்க யோசிக்க, கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், தேவ சமாதானம் உங்கள் குடும்பங்களிலே இருக்கிறதா, நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறதா? உண்மையாகவே அந்த சமாதானம் இல்லாததுதான் உண்மையாகவே பிசாசானவன் பலவிதமான வாக்குவாதங்கள், சண்டைகள், பலவிதமான காரியங்கள், பொல்லாத காரியங்களை இன்றைக்கு குடும்பங்களிலே, குறிப்பா கணவன் மனைவிக்குள்ளே இதை உண்டாக்குகிறான். ஏன் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒரு மனம் இருந்தா அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதுல சொல்லப்படுகிற முதல் காரணம், தேவ சமாதானம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்வார். ஆமென். தேவனுடைய சமாதானம் எந்த குடும்பத்தில் உண்மையாகவே அது நிலவுகிறதோ, அந்த கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை, அந்த தேவ சமாதானம் நிலவும் போதுதான் கர்த்தர் உண்மையாகவே சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அப்ப நல்லா கவனிங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் இருப்பதாகன்னு சொல்லல, ஆளக்கடவுது அப்படின்னா என்ன? அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறது. ஏன்? அந்த சமாதானம் யாரிடத்திலிருந்து வருகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளையிலே, இன்றைக்கு குறிப்பா கர்த்தர் குடும்பங்கள், முக்கியமா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒருமனம் இல்லாத தன்மையை, ஏன்னா அந்த ஒருமனம் இல்லாததான் இன்றைக்கு பலவிதமான வாக்குவாதங்கள், சண்டைகள், பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறது பாருங்க, அது அந்த வார்த்தை தொடர்ந்து பாருங்க, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அப்ப கர்த்தருக்குள் ஒரே சரீரமாய், கணவன் மனைவியாய் நீங்கள் இணைக்கப்பட்டது, கர்த்தருக்குள் இணைக்கப்பட்டதின் காரணம் என்னவென்றால், இது தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய சித்தம் எதிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது? தேவ சமாதானம் உங்கள் குடும்பங்களிலே, இருதயங்களில் ஆளுகை செய்ய வேண்டும். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரி, குடும்பமாய் இன்றைக்கு உங்க குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே பலவிதமான ஒரு விதமான மனஸ்தாபங்கள், பலவிதமான குழப்பங்கள் நடைபெறுவதற்கான காரணம் என்ன? அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, அதை நீங்க சிந்தியுங்க, கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. உண்மையாகவே தேவ சமாதானம் உங்கள் குடும்பங்களிலே இல்லாததுதான் காரணம். இன்றைக்கும் இந்த காலவேளையிலே, முக்கியமா கர்த்தர் இந்த காலவேளையிலே உண்மையாகவே சொல்லுகிற காரியம், குடும்பங்களை கர்த்தர் கட்டப் போகிறார். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் கட்டும்படியாய் தேவ சமாதானம் உங்கள் குடும்பங்களில் இந்த காலவேளையிலே கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். ஏனென்றால் கடைசி வார்த்தை, ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். போ, கர்த்தர் உங்களை கணவன் மனைவியாய் இந்த பூமியில இணைத்தது, அது கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். உண்மையாகவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதற்க கணவன். அப்ப கர்த்தர் தான் உங்களை இணைத்திருக்கிறார். ஆனா அந்த திட்டத்துக்கு விரோதமாய், அந்த தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் பிசாசானவன் செய்கிற மோசமான காரியங்கள், அவனுடைய தந்திரமான காரியங்களை நீங்கள் விரட்ட வேணும். அந்த உங்கள் குடும்பங்களில் இருந்து பிசாசின் தந்திரமான காரியங்கள் வெளியில போகணும்னா தேவ சமாதானம் உங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். நிச்சயமாகவே இந்த காலவேளையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடும். தகப்பனே, அருமையான குடும்பத்திற்காக, அருமையான பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவியாய்
இந்த காலவேளை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க. இன்றைக்கு பிசாசானவன் பல குடும்பங்களை, கணவன் மனைவி ஏசப்பா பிரித்து பலவிதமான சண்டைகள், கோபங்கள், வாக்குவாதங்கள், பலவிதமான இந்த பிரிவினையின் ஆவியினாலே, பலவிதமான மோசம் போக்கும் காரியத்தினாலே குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிறார். ஏசப்பா இந்த காலவேளை அன்பின் தகப்பனே, இந்த காலவேளை குடும்பங்களை பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கட்டுவீராக. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அவர்கள் இருதயங்களையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளை அந்த இணைப்பை நீங்க கட்டளையிடுங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். கர்த்தர் இணைத்ததை சத்ருவானவன் பிரிக்காதபடிக்கு எல்லா சத்ருவின் காரியங்களை குடும்பத்திலே செயல்படுகிற எல்லா சத்ருவின் தந்திரமான காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம், விரட்டி அடிக்கிறோம். இந்த காலவேளை கர்த்தர் ஒரு புதிய சமாதானத்தை, இயேசுவே உமக்குள்ள இருந்த சமாதானம் அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஆளுகை செய்யட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் இந்த காலவேளை கட்டுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பலத்தினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலவேளை உங்களோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் இன்று முதல் தேவ சமாதானம் ஆளுகை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே காத்திருங்கள். அனுதினமும் குடும்பத்தோடு ஜெபியுங்கள். குடும்ப ஜெபத்தை ஏறெடுங்கள். உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் கர்த்தருக்கு முன்பாக, தேவனுடைய காரியத்திற்கு முன்பாக, தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருங்கள், காத்திருங்கள், தொடர்ந்து பலப்படும்.